சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மாவட்ட செயலாளர்கள் சுமார் 64 பேர் எடப்பாடி பழனிசாமி எதிராகவும் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாகவும் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. கிட்டத்தட்ட செங்கோட்டையன், வைத்திலிங்கம், குறிப்பாக அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கி வருகிறீர்கள். அடுத்த கட்ட அரசியல் வார்த்தைகள் மக்களிடம் எடுத்து கூறுவதற்கு மூத்த நிர்வாகிகள் பக்கம் பல தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர்கள் பின்னால் இருக்கிறார்கள். அதிமுகவின் எதிரி திமுக தான் என்று போகி அதிமுகவின் எதிரி ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள், அவர்களிடம் பேச்சுவார்த்தை வைக்கக்கூடியவர்கள் தான் நமக்கு எதிரி என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? மக்களை காப்பாற்றுவதற்குத்தான் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினார். திமுகவின் மீது மக்கள் தற்பொழுது அதிருப்தியிலும் கோபத்திலும் இருக்கிறார்கள். நிச்சயம் 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவின் ஆட்சி இழக்கும், அதிமுகவின் ஆட்சி அமைக்கும் என்றால் அதற்கு ஒருங்கிணைவதை தவிர வேறு வழி கிடையாது. இல்லை என்றால் புதிய கட்சிகள் ஆட்சியை முதல் முறை அமைத்துவிடும். அப்படி அமைத்துவிட்டால் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழக அரசியலில் எதிர்கொள்ளும். ஏன் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட அதிமுக இழக்க நேரிடும். அப்படி நடந்தால் அரசியலில் அதிமுகவின் நிலைமை கேள்விக்குறியாகவே மாறிவிடும் என்ற தகவலையும் மாவட்ட செயலாளர்கள் கூறுவது உண்மையா அல்லது அவர்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் சுமார் 45 மாவட்ட செயலாளர்களுக்கு மேலாக ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்தனர். சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் சந்தித்து தேவர் ஜெயந்தி ஐயா அவர்களது விழாவின் பொழுது பங்கேற்றனர். இதற்கு செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்தும் நீக்கியது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறி மாவட்ட செயலாளர்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராகவும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவுகளை எடுத்துள்ளனர். இதற்கான அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் மாவட்ட செயலாளர்களை சமாதானப்படுத்தி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது சரிதான் என்றும் கூறியுள்ளார். இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.